நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களோட ரேஷன் கார்டு அப்ளிகேஷன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அந்த அப்ளிகேஷன் இன்னும் ஓகே ஆயிடுச்சா இல்லையான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்றீங்க. இந்த வீடியோ மூலிமா தெளிவாயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஎன்பிடிஎஸ் இந்த வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க. உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி மொபைல் சிஸ்டத்தில் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பயனர் பதிவுன்னு பாருங்க, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பதிவு செய்யப்பட்ட பயனாளர்னு காட்டும். அதுக்கு கீழே கைபேசி எண் காட்டும் பாருங்க, அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க்ல இருக்கோ அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு கேப்சா குறியீடுன்றது பாருங்க கீழே, அதுக்கு கீழே அந்த கேப்சா குறியீடு என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு 7 டிஜிட் ஓடிபி வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அதை எடுத்து என்ட்ரு பண்ணிக்கிங்க. அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய்யும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் அட்டை விவரம் இருக்கு பாருங்க லாஸ்ட்டாக கீழே, அந்த இடத்துல செயலில் இருந்துச்சுன்னா அட்டை ஓகே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் ரேஷன் கடைக்கு அந்த முடக்குன்னு இருந்துச்சுன்னா உங்கள் ரேஷன் அட்டை இன்னும் ஓகே ஆகலன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரேஷன் கார்டு வந்து ஒவ்வொன்றுமே உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வரும். ரேஷன் கார்டு வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணாலும் ஒரு மெசேஜ் வரும். அப்ளிகேஷன் ஓகே ஆயிடுச்சுனாலும் இந்த கடை ஒதுக்கப்பட்டதுன்னு ஒரு மெசேஜ் வரும். அடுத்து குடும்ப அட்டை தாலுகா ஆஃபீஸில் வழங்கப்பட்டது வந்து பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த ஒவ்வொன்றுமே உங்கள் செல்லுக்கு தான் மெசேஜ் வரும். அது வந்துச்சுன்னா நீங்களே வந்து உங்கள் தாலுகா ஆஃபீஸில் அவங்களே கால் பண்ணுவீங்க, நீங்கள் போயிட்டு ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் ரேஷன் கார்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டில், அப்படி அனுப்புனாங்கன்னா இன்னும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸை அவங்க மற்ற விஷயத்துக்கு ஏதாவது உங்கள் ஃபேமிலி கார்டு ரேஷன் கார்டு கேட்டாங்கன்னா இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி போன மாதம் அப்ளை பண்ணிங்களுக்கு ரேஷன் கார்டு வராமல் இருக்குது. ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அனுப்புகிறவங்க இன்னும் அனுப்பாமல் இருக்காங்க. இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது ரேஷன் கார்டு வர்றது. அது வந்துச்சுனாவே உங்கள் செல்லுக்கே மெசேஜ் வரும். அதனால் யாரும் ஃபீல் பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரேஷன் கார்டு உங்கள் தாலுகா ஆஃபீஸ் வந்துச்சுனாவே உங்கள் செல்லுக்கு மெசேஜ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சுன்னா அவங்களே கால் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இன்னும் ரேஷன் கார்டு வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.